கேட்பேன். ஒட்டையா இருக்கான் பொண்ணா பார்க்க போறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அந்த காலத்துல, நான் இப்ப எங்க வீட்டு நம்பர் வந்து 355 கியூ. 355 கியூ. எங்க இந்த இடத்துல இப்ப 33 வீடு இருந்துச்சு. 33 வீடும் இந்த வட்டாரம் முழுக்க உள்ளது. இந்த வட்டாரம் முழுக்க உள்ளது. அந்த எங்க வீடு இருக்கு அது மட்டும்தான் அங்க இருந்து ஃபீல்ட் ஆகாது. ஃபீல்ட் ஆகாது. எங்க வீடு தான் இந்த வட்டாரத்திலே கடைசி. இங்கெல்லாம் வீடு இருந்துச்சு. அப்ப என்ன செய்யாரு, ஒரு எந்த வருஷம்னு தெரியாது, early 50s பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது, பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது, அப்ப எனக்கு ஒரு 4-5 நல்ல வினா தெரிகிற வயசு. அப்ப நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மா பாட்டி கிட்டி எல்லாம் வந்து எங்க தாத்தாலாம், எங்க அப்பாவோட தாத்தாலாம் மாட்டு வண்டி ஓட்டினவர. மாட்டு வண்டி அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது, எதுக்குமே துறைக்கே கிடையாது. எல்லாம் மாட்டு வண்டி, ஒரு சின்ன டிராக்டர் வச்சு பின்னால பூளை கட்டை வச்சு ஏற்றிக்கிட்டு போவாங்க சாணி போக்குவரத்துலாம். அப்போ நாங்கள் மாட்டு சாணிக்கு மாடு ஆடு மாடு தான் வளர்ப்பு தான் எங்கிட்டு, வேற ஒன்றும் வேற ஒரு தொழிலே கிடையாது. அப்போ நம்ம பிராமண ஸ்டேட்டுக்கு வந்து கல் இறக்குவாங்க. கல் தண்ணி தெரியுமா, கல் டோடி, அது இறக்குறது உள்ள ஆளுகள்லாம் இங்கே. தேங்காய் பறிக்கிறது, அது தேங்காய் பெரிய ஏற்றுமதி, அவருக்கு தேங்காய் பெரிய ஏற்றுமதி. அப்புறம் ரப்பர் பெரிய ஏற்றுமதி. முந்திரி பழம் தெரியுமா, ஜங்கூஸ், அதுவும் கஜூஸ், அதுவும் நல்ல ஏற்றுமதி. அந்த பருப்படுத்தி அந்த மேலே செக்குலர் ரோடுன்னு சொல்றாங்க. செக்குலர் ரோடு, அந்த ரோட்டுக்கு செக்குலர் ரோடு அப்படின்னாக்கும் சரி, அதுக்கு வந்து தமிழன் தான் பேர் வச்சது. அதுக்கு வந்து அந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சக்கரத்து மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரத்து மூடு, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, செக்குலர். சக்கரம்ங்கிறது செக்குலர் ஆகுது பாருங்க. இப்ப அதை ஜலான் பெக்கிலின்னு மாற்றிட்டாங்க, அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணதுதான். அப்ப எப்படி இருக்கிறப்ப, அப்ப ஒரு 50 வாக்குல எங்க அப்பா அப்ப, ஆனா எனக்கு தெரியாது, உங்களுக்கு நான் அந்த ரிசீட்டை ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப ஒரு வள்ளி 6 மாசத்துக்கோ இல்ல 1 வருஷத்துக்கோ வாங்குவார். துரை வாங்க மாட்டாரு, அவரோட வேலைக்கார ஆள் வந்து வாங்குவார். வாங்கிட்டு ரிசீட் கொடுத்துட்டு போவாரு. என்ன மாட்டு சாணியை அவர்கிட்ட தான் கொடுத்துடும். எங்களோட மாடு போடுறதுல சாணி. அப்ப யான் இப்போ கேளுங்க, அப்போ வந்து இந்த மாடர்ன் ஃபெர்டிலைசர் கிடையாது. இப்ப இந்த நவீனமா செடிக்கு மருந்துக்கு போடுற ஃபெர்டிலைசர் எல்லாம் கிடையாது பாருங்க. இப்பத்தான மரத்துக்கு போடுறது எல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து இது மரத்துகளுக்கு போடுறது சாணியோட சாணம் தான். தென்னை மரமோ கித்தா மரமோ கொக்கோ மரமோ முந்திரி மரத்துக்கு போட மாட்டாங்க. தென்னை ரப்பரு கொக்கோவுக்கு நிறையா போடுவாங்க. ஏன்னா மிஞ்சி எக்கச்சக்கமான இங்கிட்டு இல்லாட்டியும் கொக்கோ, அங்கிட்டு சிங்காராலேருந்து கொக்கோ ஜாஸ்தியான ஏற்றுமதி. அப்போ அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அப்பத்தான் ஒரு எந்த வருஷம்னு தெரியாது, ஆனால் அப்போ ஒரு 52 53 இந்த மாதிரி வருஷ காலகட்டத்தில் வந்து அப்போ அவர் சொன்னார், நான் இந்த இடத்தெல்லாம் விற்க போகுது. துரை வந்து தமிழ் பேசுவார் நினைக்கிறேன். அப்போ நான் வந்து இந்த இடத்த விற்க போகுது அப்படின்னா, அப்போ எங்கே கூப்பிட்டு மீட்டிங் போட்டார் தெரியுமா, நம்ம ஷேல் கம்பெனி இருக்கு, அது முன்னுக்கு ரெக்ஷம் பூர்றம. அப்போ எம்டிசி கட்டலை, அதை சிங்கம் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அது உள்ளுக்கு குடியிருந்தது யார் தெரியுமா, அது உள்ளுக்கு, அது மலேசியாலே உள்ள ஒரு ஜூ அந்த காலத்தில். அது உள்ளுக்கு இல்லாத மிருகங்கள் கிடையாது, அது உள்ளுக்கு உள்ள. அது வந்து அந்த சீனை வந்து படிப்புக்குன்னு அந்த இடத்த, அவரோட பேர் மறந்துட்டேன். அவரோட பேரை பார்க்கணும்னா நீங்கள் நம்ம இமிகிரேஷன் ஆஃபீஸுக்கிட்ட ஜாம்புஸா இருக்கு தெரியுமா, ரவுண்டில் ஒரு பழைய மணிக்கூண்டு இருக்கு தெரியுமா, அதில் போய் பாருங்க. அந்த மணிக்கூண்டில் அவர் என்னமோ ஒரு சியான் இருக்கும். அந்த மணிக்கூண்டு எதுக்கு கட்டினாங்கன்னா அதையும் சொல்லி போடுறாங்க. 2வது குவீன் எலிசபெத் வந்து முடிச்சுட்டு விழாவுக்கு அந்த சீனர் தான் வந்து அதை நினைவு சின்னமா கட்டுனது. நீங்க அதில் போய் பாருங்க, எழுதியிருக்கும். அதில் ஒரு சின்ன கதவு இருக்கும், அது திறந்து போனீங்கன்னா அதோட ஹிஸ்டரி இருக்கும் அதுல. அப்ப அதே மாதிரி பிரவுன் என்ன பண்ணாரு, இங்க கூப்பிட்டு இந்த வீட்டு வாசல்ல பெரிய செம்புகோப்பு மரம். அப்ப இதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த கேட்டு இருந்துச்சு, அந்த கேட்டு ஹவுஸ், அந்த 2 காட் ரூம் இருந்துச்சு. ஒன்னு இந்தண்ட உள்ளதை உடைச்சிட்டாங்க, அந்தண்ட உள்ள சின்னது இருக்கு, அதோட
சம்பவம் பண்ணி தான் இப்போ கட்டியிருக்காங்க. போனால் பார்க்கலாம், சின்னது அம்பாசாக்கியாக இருக்கும். அங்கே தான் துறை கூப்பிட்டு மீட்டிங் போட்டார், நான் இந்த இடத்தெல்லாம் விற்க போகுது. அப்போ பாஸ்கர் அண்ணாயிரம் என்னமோ ஒருத்தர், அவருக்கு பர்சனல் கிராணின்னு ஒன்று இருந்தார், அவர் தான் இங்கிலீஷ் போக்குவரத்தெல்லாம் பேசுவார். அப்போ அவர்கிட்ட சொல்லி அவர் துறையெல்லாம் வந்து நான் இந்த இடத்தெல்லாம் விற்க போகுது, வீடு கட்ட போகுது அப்படின்னு தமிழில் பேசுவார். அப்போ நாங்களாம் உங்களுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்து, அப்போ அவர் என்ன சொன்னார், துறை நான் இந்த இடத்துல நீங்கள் வாங்க, எவ்வளவு உங்களால் கொடுத்து வாங்க முடியுமோ வாங்க அப்படின்னு. இந்த சோத்துக்கே சொருவுதானம் போட்டுக்கிட்டு குடிக்கிறது கஞ்சி, அப்போ எங்கே நிலம் வாங்குறது? ஒரு வெள்ளியிலேயே ஒரு மாசத்தை ஓட்ட வேண்டிய காலகட்டங்கள். அப்ப எங்க நிலத்தை வாங்குறது இல்ல துறை. அப்ப எல்லாம் அவரை கையெழுத்தான் கும்பிடுவோம், கையெழுத்தான் கும்பிடுவோம். அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீங்க வாங்காட்டி சரி இப்ப இருக்கிறேன்னு இந்த இடத்துல போய் நீங்கள்லாம் இருங்க அப்படின்னாரு. இருங்க அப்படின்ட்டு இருங்க அப்படின்னதோட அவரே ஆளை கூப்பிட்டு, அப்ப என்னன்னா இந்த பிரச்சனைலாம் கிடையாது. இப்ப இது என்ன எவ்வளவுக்கு வித்தாரு, 50 காசு தானே ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ எங்கெல்லாம் போய் இருக்க சொல்லிட்டு, நீங்கள் ஏன் அங்கே போய் இருக்க சொன்னார்னாக்கு தெரியும். அப்போ தண்ணி வசதி கிடையாது எங்களுக்கு, கிணறு. அப்போ எல்லாம் சேமல் தானே. அப்போ இந்த மேலே உள்ள தண்ணி ஓட்டம் பூரா அப்படி வந்து வீட்டுக்கு வீடு சேனல். இவங்க வீட்டில் தான் இன்னும் இருக்கு ஒரு கிணறு, ஆனால் மூடிட்டாங்க பிள்ளை குட்டிகளுக்கு பயந்துக்கிட்டு. அந்த கிணறு ஓட்டத்தினால நீங்கள் போய் அங்கே இருந்துக்கிருக்க அப்படின்னு. எல்லா வீட்டுக்கும் கிணறு, எல்லா வீட்டுக்கும் கிணறு. அப்போ இருந்துக்கிறங்க அப்படின்ட்டுன்னு அவங்க நாங்களும் போய் அவர் சொல்லிட்டாரு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு, அந்த நிலத்தை என்ன பண்ணாரு, ஒரு எந்த ஒரு சொத்து கொடுத்தாலும் ட்ரஸ்ட்னு ஒன்று வேணும்ல. அப்ப கவர்மெண்ட ட்ரஸ்டியா வச்சாரு, கேட்டேக்க. அந்த நிலத்துக்குன்னு ஒரு பொறுப்பாளி வேணும்ல, ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கிறோம், நாங்க வாங்கலையே அந்த நிலம், வாங்கலையே. அப்ப ட்ரஸ்ட்னு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாரு. அப்ப அது காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாருங்க, அவங்க சட்டத்திட்டத்தோட நடக்கிறாங்க, மனித உரிமையோட நடக்கிறாங்க. அப்ப அது முடிஞ்ச உடனே அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப இந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு குவாசங்கி QSK குவாசங்கி தான் இதை டெவலப் பண்ணாரு. ஆனா உங்க வீடு இல்லை, இது வந்து 60 சொச்சத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து 50s. இந்த ரோட்டுக்கு அந்த வந்து 50s, அந்த ரோடு அதெல்லாம் வந்து 50s. இதுவும் அந்த செக்குலர் ரோடுன்னு சொல்றோமே எல்லாம் ஒரே டைம், அது வேற கான்ட்ராக்டர். இது வந்து 60க்கு முன்ன 60 வாக்குல 60 யாருக்கு. அப்ப அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு போனதோட அவர் டெவலப்பிங் கொடுத்துட்டு எங்க கிட்ட கொடுத்தோட, அப்ப இந்த வீடெல்லாம் கட்டிட்டாங்க. கட்டினதோட வீட்டுக்கெல்லாம் தண்ணி கிண்ணியெல்லாம் கிடைக்குது, தண்ணிக்கு எலக்ட்ரிக்கெல்லாம் கிடைக்குது. அப்ப நம்ம சிட்டி மேயர் வந்து யார் தெரியுமா, ராமநாத். அவர் வந்து தான் பிளான் போட்டாரு. பிள்ளைங்கள ஒவ்வொரு வீட்லையும் கரண்ட் தண்ணி இருக்கணும், அவர் போட்ட பிளான் தான் இது. இன்னைக்கு பேசுவாங்க எல்லாம், அதோட அவர் போட்டு அப்ப தண்ணி கரண்ட் கொடுக்க வந்தாங்க. தண்ணி கரண்ட் கொடுக்க வரப்பத்தான் எல்லாரும் வீட்டுக்கு அப்பதான் படிக்காத ஆலோசனை அவங்க கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு தண்ணி தரேனதோட என்னமோ இதை பண்ணி சைனை வாங்கிட்டேன். சைனை வாங்கினா எந்த ரீதி எப்படி வாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்பத்தான் எங்களை டோல்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுல போட்டோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆளும் டோலோட அர்த்தமே எனக்கு தெரிஞ்சது வரைக்கும், டோலோட அர்த்தம்னா இப்ப 10 வீடு இருக்கு, 10 வீட்டுக்கும் ஒரு வெள்ளிக்கு 10, ஒரு வீட்டுக்கு 10 வெள்ளினா 10 வீட்டுக்கும் 10 வெள்ளின்னு தான் வாங்குவாங்களாம். அதான் டோல். அதோட டோல் அர்த்தமே அதானா. நீ எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறியோ, 10 வீடுனா ஒரு வீட்டுக்கு 10 வெள்ளினா 10 வெள்ளி தான், 50 வெள்ளினா 10 வீட்டுக்கு 50 வெள்ளி தான் வாங்குவாங்களாம் ஒரு வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஸ்கொயர் ஃபீட் படி நாங்க கட்டிக்கிட்டு வந்திருக்கோம். 2005 மார்ச் 31 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் கட்டிக்கிட்டு வந்திருக்கோம். எங்களை டோல்னு வச்சு அவங்க எங்களுக்கு விஷயம் தெரியாது, அதனால நாங்களும் விட்டுட்டோம். கவர்மெண்ட் தானே அப்படின்னு, கவர்மெண்டா நம்மளுக்கு துரோகம் பண்ண போகுது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த ராமசாமி கூட என்ன பேப்பர்ல பார்த்தேன், இது ஸ்குவாட்டர்ஸ்னு போட்டிருக்காராம். எப்படியா உனக்கு அந்த வார்த்தையை போட வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கணும். வேற எப்படி அந்த வார்த்தையை நீங்க போட போச்சு அப்படின்னு கேட்கணும். அது நமக்குள்ள உள்ள விஷயம். இன்னைக்கு நான் பேப்பர் பார்க்கல, அவரு நம்ம ஸ்டீவன் படிச்சுட்டு சொன்னாரு. அப்ப அந்த காலகட்டத்தில் தான் வந்து எங்களை டோல் நாக்கினதோட கரண்ட் எங்களுக்கு தெரியாது பாருங்க. நாங்களும் சைன் வச்சு இருந்தோம், கவர்மெண்ட் தானே. அப்போ வந்து மெரிடாக்காக பிற்பாடு
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மலையா கவர்மெண்டா மாறிடுச்சு. மலேசியாண்டா மலையா கவர்மெண்டா மாறினதோட நாங்கள் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அந்த மலையா கவர்மெண்ட் வர வர ஒவ்வொரு சட்டங்களாக மாற்றி நம்மளை மாற்றி கொண்டாந்து நம்மளை குழியில் தள்ளுற அளவுக்கு நம்ம சாமியோட ஏற்பாடு பண்ணிவிட்டார். நம்ம இந்த அளவுக்கு வந்ததே காரணம் யாருமே இல்லையா? எந்த கோர்ட்டு எந்த ஹைகோர்ட்டில் வேணாலும் வந்து சொல்லுவேன். நம்ம தமிழ் சமுதாயம் மலேசியாவில் இந்த காரணத்துக்கு வந்ததே சாமிகளை தவிர வேற யாருமே காரணம்